ஹலோ, மோகினி கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். நீங்களே பேசுங்க, நான் பேச விரும்பல. அப்பா, மோகினி பேச மாட்டேன்னு மாமி கிட்ட சொல்றாப்பா. அது லேசா என் காதுல விழுந்துகிட்டு இருக்கு. நான் கார்த்திக் மாமா கிட்ட பேச மாட்டேன். என்கிட்ட பேச மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. மாமி ப்ளீஸ் மோகினி கிட்ட போனை கொடுங்க. மோகினி ப்ளீஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்ல, எனக்கு அவர்கிட்ட பேச பிடிக்கல. கௌதம் கூட அவர் என்ன சேர்த்து வைக்க பாக்குறாரு. ஆனா கௌதம்க்கு தான் என் மேல பிரியமே இல்லையே. அப்பா, மோகினி பேசவே பிடிக்கலன்னு சொல்றாப்பா. ஹலோ கார்த்தி, மோகினி பேசவே பிடிக்கலன்னு சொல்றா. அது உன் காதுல விழுந்துதானோ? ஆமா மாமி, லேசா விழுது மாமி. இத பார் கார்த்தி, அவ தள்ளி நின்னுட்டு அழுதுன்னு இருக்கா. நீ போனை வச்சிடு. மாமி மாமி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமே பேச என்ன இருக்கு? அதான் கோவில உன் கொழுந்தினா கீதா அவ்வளோ பேசினாளே. இல்ல இல்ல, நீ அவளையே கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்லனா வேணும்னா இன்னும் 2 பேரும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரு. மோகினி எந்த அப்ஜெக்ஷனும் பண்ண மாட்டா, புரிஞ்சுதா? இதெல்லாம் அவளே சொன்னதுப்பா. கார்த்திக், எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லுடா, பேசுவா. மாமி, எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி. அத சொல்லதான் நான் மோகினிக்கு ஃபோன் பண்ணேன். என்னது, மிஸ்டர் மீனாட்சி சுந்தரத்துக்கு நெஞ்சு வலியா? நெஞ்சு வலி எல்லாம் இதயம் உள்ளவாளுக்கு தான் வரும். இருந்தாலும் மோகினி கிட்ட சொல்றேன், அவ என்ன சொல்றான்னு பாப்போம். மோகினி, உன் மாமாவுக்கு நெஞ்சு வலியா? போய் போய் என்னை ஏமாத்தி வர வைக்க பாக்குறாங்க. நீங்க நம்பாதீங்க மாமி. கேட்டியா கார்த்தி? அவ இத நம்பல. என்ன மோகினி, அப்படியா? நேத்து ஒரு சாமியார பார்த்து அவ பேசினாளாம். உன் மாமனார் 100 வயசு வரைக்கும் இருப்பாருன்னு அவர் சொன்னாராம். இத உங்க அப்பா கிட்டே சொல்லிடு, போன வச்சிடும். என்ன என்ன கார்த்திக், என்ன நடக்குது? என்னப்பா இது? மோகினி வாய்ஸ் கேக்குது, மாமி பக்கத்துல இருந்து பேச மாட்டேங்கிறா. சரி விடுப்பா, என் ஃப்ரெண்டு ஞான சம்மத ஆபீஸ்ல தான் மோகினி வேலை பார்க்கறா. நான் அங்க போய் அவளை பார்த்து பேசிக்கிறேன். மோகினிக்கு நம்ம மேல பிரியம் இல்லனா விசாவை பார்க்க வந்திருக்க மாட்டாள்ல. இந்த மாமி தான் இடையில பூந்துட்டு கேம் ஆடுது. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிப்பா. ஐயோ மாமி, நில்லுங்க. என்னடி ஆச்சு? ஏன் என்ன தள்ளி விடுற? இப்போ நீங்க கார்த்தி தம்பி கிட்ட மோகினி பக்கத்துல இருக்க மாதிரி பேசுனீங்கல்ல, நானும் மோகினி மாதிரி தள்ளி நின்னு குரல் கொடுத்து நடிச்சேனே. ஆமா, அதுக்கு என்னடி இப்ப? நான் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டேனோ. ஐயோ அது இல்ல மம்மி, பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம். நாம ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம். மோகினி குளிச்சிட்டு வரதுக்குள்ளார நாம அதை சரி பண்ணணும். மேல வாங்க சொல்றேன். போன்ல பேசினது தப்பு, அதை விட வேற என்ன தப்பு இருக்க முடியும்? மோகினி குளிச்சிட்டு வந்து போன் எடுத்து பார்த்தா அதுல கார்த்திக்னு பேர் இருக்கும்ல, உடனே அந்த தம்பிக்கு போன் பண்ணாதா? ஐயோ கடவுளே, அதை நான் மறந்துட்டேனே. வாங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. என்ன பண்ணுவேன்? வா வா வா. இல்ல இல்ல இல்ல. ஐயோ, இந்த பேரை எப்படி அழிக்கிறது? புதுசு புதுசா போன் வருது. இந்த செல்போன்ல தலையும் புரியல காலும் புரியல. என்னடி இத பாரு. அவசரமா ஒரு 1000 ரூபாய் வேணும் தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா நீங்களாதான் எனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. ஓ, இத பேசுறதுக்கு இதுவாடி டைம்? முதல்ல இத டெலீட் பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலை. பண்ணிட்டியா? சரி சரி. ஏய் மோகினி, வரா. வா மோகினி. என்ன மங்களம் அக்கா, ஏன் போன் எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணுல, உன் போனை சும்மா தான் வச்சு பாத்துட்டு இருக்கா. அதான் ஏன் பாக்குறீங்கன்னு கேக்குறேன். இல்ல மோகினி, என் போனை எங்கேயோ வச்சுட்டேன். எங்க வச்சேன்னு தெரியல. அதான் உன் போன்ல இருந்து போன் பண்ணலான்னு பார்த்தேன். நீ மங்களம் சேவ் பண்ணிருப்பியா, அதான் கான்டாக்ட்ல பாத்துட்டு இருந்தேன். உங்க நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சரி கொடுங்க, நானே போட்டு பாக்குறேன். அது வந்து போனை வந்து கீழே ஹால்ல வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் மோகினி. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் மோகினி. போ மோகினி, நீ ரெடி ஆயிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரியா? சரிங்க.
மங்களம், நல்ல வேலை பண்ணடி நீ. கார்த்திகோட பேரை டிலீட் பண்ணிட்ட. இல்ல அவ்வளவுதான், மோகினி குளிச்சுட்டு வந்து போன் எடுத்து பார்த்து கார்த்திகோட பேரை பார்த்ததும் போன் பண்ணிருப்பா. அடடடடா, காப்பாத்திட்ட நீ, காப்பாத்திட்ட. நோக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தங்கும். நீங்க தான் 1000 ரூபாய் தரப்போறேன்னு சொன்னீங்களே மாமி, இதுவே எனக்கு போதும் மாமி. சரி வா தரேன். மோகினி கிஷோரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற வரைக்கும் நம்ம மாமி தான் நமக்கு பணம் காய்க்கிற ஏடிஎம் கார்டு. தேவைப்படுறப்பெல்லாம் பேசி பேசியே பணத்தை எடுத்துடலாம். பிள்ளையரப்பா, என் மனக்குறை என்னன்னு உனக்கே தெரியும். குழந்தை சத்தம் என் வீட்டில் கேட்கணும். அதுக்காக தான் என் பொண்ணு முழுகாம இருக்காளோன்னு நான் எப்பவும் கேட்டு அவளை தொந்தரவு பண்றேன். வாந்தி எடுத்ததும் நான் அவளை டாக்டர்கிட்ட அனுப்பி வச்சேன். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சாயந்தரம் 7 மணிக்கு பிள்ளையார் கோயில வந்து உக்காந்துருமான்னு சொல்றா. உங்ககிட்ட தனியா பேசணும்னு வேற சொல்றா. எதை பத்தி பேச போறாளோ தெரியல. சுதா வேற வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு போறா. அது உனக்கே தெரியும். இல்ல விஜய் வந்து வீட்டுல உட்காந்துருக்காளே, அதை பத்தி பேச போறாளா? இல்ல குழந்தை பெத்துக்க வேண்டான்னு ஒருவேளை ராமு தம்பி சொல்லியிருந்தா அதை பத்தி பேச போறாளான்னு தெரியல. மனசுல ஏதோ ஒரு பயம் வருது. சீதாவை ஒரு நல்ல செய்தியா சொல்ல வச்சு நீ தான்ப்பா வழி காட்டணும். இங்கே பாரு சீதா, நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு அக்கா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் அவங்கள்ட்ட விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லு. அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியும் ராமு சார். அம்மா மனசு கஷ்டப்படாமல் எடுத்து சொல்கிறேன். வேணும்னா நீங்களும் வாங்கல. இல்லை நான் அக்கா கண்ணில் படாமல் போயிடுறேன் சீதா. நீ சொல்கிறது எனக்கு தெரியும்னு காட்டிக்காத. அது சரி வராது சீதா. நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. சரி நீங்கள் கிளம்புங்க. இல்லை சீதா, நீ பேசிட்டு வா, நாம் பைக்கில் போகலாம். அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். அப்புறம் அம்மா எப்படி வருவாங்க? சரி நீங்கள் கிளம்புங்க, நானும் அம்மாவும் ஆட்டோவில் வந்துடுறோம். ஓ அப்படி சொல்றியா? என்ன? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, கிளம்புங்க. சரி நீ போ. சீதா, என்ன ராமு சார்? இங்கே கொஞ்சம் வாயேன். என்ன? வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ வண்டியை கொஞ்சம் தொட, வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க? நீ வண்டியை தொடு சீதா. என்ன ராமு சார்? நீ தொடு, நான் சொல்றேன். தொட்டுட்டேன். பாத்தியா, இதான் என் வண்டி. என்ன மாதிரியே இதுக்கும் சீதானா ரொம்ப பிடிக்கும். சி, இதெல்லாம் ஒரு வண்டி. இப்படி ஒரு ஜொல்லு வண்டியை நான் பார்த்ததே இல்லை. நீங்களும் உங்கள் வண்டியும் கிளம்புங்க, கிளம்புங்க. சரி சரி, நீ இப்போ போ. சரி போ. அம்மா. என்ன சீதா, என்ன விஷயம் பேசணும்? விஜய் ஏதாவது சொன்னாளா? இல்ல சுதா பிரச்சனையா? நாம வேணா சந்திர வீட்டுக்கு போய் என்ன நிலவரன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏமா, நான் எதுவுமே பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்ளோ கேள்வி கேக்குற? சுதா கூட என்ன சொல்லிட்டு போனா பாத்தியா? நீ குழந்தை பெத்துக்கிட்டாதான் அவளும் குழந்தை பெத்துக்குவேன்னு சொன்னால. நான் பேச வந்த டாபிக்க நீயே ஆரம்பிச்சு வச்சிட்டமா. விஜய் இருக்கிறதால தான் வீட்டுல பேச முடியல. இப்ப பேசிடுறேன். என்ன பேச போற சீதா? நான் வாந்தி எடுத்தேன், நீ போய் டாக்டரை பார்க்க சொன்ன. டாக்டரை பார்த்தோம், சாதாரண வாந்தி தானே ராமு சார் சொன்னார்ல. ஆமா. அது பொய். நாங்க டாக்டரை பார்க்கவே போல. என்ன சீதா சொல்ற? நாங்க புருஷன் பொண்டாட்டியா நடந்துக்கிட்டா தானே எங்களுக்கு குழந்தை உண்டாகும். எங்களுக்குள்ளதான் ஒண்ணுமே நடக்கலையே, அப்புறம் எப்படி குழந்தை வரும்? நினைச்சேன்டி, அப்பவே நினைச்சேன். நான் நினைச்ச பயந்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. இதான் இந்த 2ஆம் தரமா போனாலே இதான் பிரச்சனை. உன் வாழ்க்கையிலும் இப்படி நடந்துருச்சேடி.
நீதான் வைஷுக்குட்டி மேல உயிரியே வச்சிருக்கியே. அப்புறமா ஏன் ராமு தம்பி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு? இன்னொரு குழந்தை பிறந்தா உனக்கு வைஷு மேல பாசம் இல்லாம போயிடுமா? இருமா, நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. வெளியில தான் நீ ராமு தம்பி தங்கம் தங்க கம்பின்னு சொல்லிட்டே இருக்க. ஆனா உள்ளுக்குள்ள நீ என் புருஷனை தகரமா தான் நினைச்சிட்டு இருக்க. நீ ராமு சாரை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானாமா? என்னடி சொல்ற? அப்புறம் ஏன் குழந்தை பெத்துக்க மாட்டேங்கிற? அம்மா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கௌதம் அண்ணனும் மோகினியனையும் இப்ப பிரிஞ்சிருக்காங்கல்ல. ஆமா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம்தான் நாம சந்தோஷமா இருக்கணும், குழந்தை பெத்துக்கணும்னு ராமு சார் முடிவெடுத்திருக்காரு. அதை என்கிட்ட சொன்னப்போ எனக்கும் அந்த முடிவு பிடிச்சிருந்தது. இப்படி ஏதாவது ஒரு வைராக்கியம் எடுத்துக்கிட்டாதான் அவங்கள சீக்கிரம் சேர்த்து வைக்க முடியும்னு தோணுச்சு. அதனாலதான் நாங்க குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? கௌதமும் மோகினியும் இப்போதைக்கு சேருவாங்கன்னு எனக்கு தோணல சீதா. என்னம்மா நீ கோவில நின்னுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுற? இல்ல சீதா, கௌதம் வீட்ல கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதே மாதிரி மோகினி தங்கியிருக்கிற வீட்ல கிஷோர்னு ஒரு பையன் இருக்கானா. அவனைதான் மோகினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா பேச்சு வேற அடிப்படுது. அதை வச்சுதான் கௌதம் மோகினி எப்படி சேருவாங்கன்னு கேட்டேன். உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா தானே மற்ற தங்கச்சிங்களும் சந்தோஷமா குழந்தை பெற்றுக்குவாங்க. சுதாவும் அப்படித்தானே சொல்றா. மூத்தவன் நீ குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டா வீண் குழப்பந்தாண்டி வரும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தானே உங்களை பெத்த எனக்கும் நிம்மதி. நீ இப்படி சொல்றியே, காரணம் 1000 இருக்கட்டும். ஆனா என் மனசு கஷ்டப்படுது இல்ல. என்னம்மா நீ கோவில இருந்துகிட்டு கண் கலங்கிட்டு இருக்க? நீ வேணா பாரு, அண்ணனும் அண்ணியும் சீக்கிரமே சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். நீ கவலைப்படாதம்மா. ஓ ராமு தம்பி தான் இந்த விஷயத்தையே சொல்ல சொன்னாரு. அவரு சொல்றதுக்கு சங்கடமா இருக்குன்னு தான் என்ன பக்குவமா எடுத்து சொல்லுன்னு சொன்னாரு. இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, புரியுதா? இருமா, சாமி கும்பிட்டுட்டு வரேன், இதை பிடிச்சுக்கோ. ஒருவேளை உண்மையிலேயே இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டா சீதாவுக்கு வைஷுக்குட்டி மேல இருக்கிற பாசம் போயிடும்னு ராமு தம்பி தான் கௌதம் மோகினி பிரிஞ்சிருக்கிறத காரணம் காட்டி குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடுதோ? கீதா, இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு பொழுது போக்கிக்கிட்டு இருக்காத. அத்தை என்ன சொன்னாங்க? கௌதம் கிட்ட நல்லா பேசி பழகி அவன் மனசை மாத்துன்னு சொன்னாங்கல்ல. இந்த டீ குடுத்துட்டு வா. அக்கா, நான் என்ன கௌதம் மாமாவை லவ் பண்ணாமையா இருக்கேன்? அவர் தான் லவ் பண்ண மாட்டேங்கிறாரு. சத்தமா பேசாதடி, மாமா காதுல வேற விழுந்துற போது. எப்படி பேசவா? இது சத்தமா பேசுறதை விட டேஞ்சர். நான் சொல்றத கேளு. கௌதம்க்கு டீ தரப்போ கப்ப வேணும்னே அவன் மேல தவற விட்டுரு. அப்பா அவன் மேல டீ ஊத்திக்கும். ஐயோ, சட்டை வீணடிச்சே மாமான்னு சட்டையத்தோட அப்படி நெஞ்சத்தோடு. அப்போ நம் தன ஏதோ பாரதராஜா படத்துல எல்லாம் வருமே லவ் சாங், அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வரும். கௌதம்க்கு மேல லவ்வும் வரும். யார பார்த்து என்ன வேலைக்கா செய்ய சொல்ற? என் கேரக்டர் அந்த மாதிரியா? அந்த மாதிரினா என்னடி சொல்ல வர? எனக்கு புரியல. நேர்மையா வாழணும்னு சொல்றேன்க்கா. இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லைக்கா. பொய் பேசி பொய்யா நடிச்சு பித்தலாட்டம் பண்றதுக்கு நான் ஒன்றும் மோகினி அக்கா இல்லை. குடும்பத்தை கெடுக்கிறது, கௌதம் மாமாவை ஏமாத்துறது, இதெல்லாம் அவங்களால மட்டும்தான் முடியும். நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்க்கா. என்ன இப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்சு பேசுறா? அத்தை எங்கேயாவது இருக்காங்களோ? அத்தை நிக்கிறாங்க. நீ நடத்தடி உன் டிராமாவ. என்னக்கா எதுவும் பேசாம நிக்கிற? கௌதம் மாமா மனசை மாத்த இந்த மாதிரி சீப்பான ஐடியாலாம் கொடுக்காத. வெரி குட், வெரி குட் கீதா. இந்த வீட்டில் என்னோட அடுத்த வாரிசு நீ தான். கேரக்டரை விட்டு கொடுத்து நான் எதையும் பெற தயாரா இல்லைன்னு சொன்னல, அங்கதான் நிக்கிற நீ. ஆமாத்த, நான் இங்கதான் நிக்கிறேன். நான் அங்க வரட்டாத்த? வாட் அ டைமிங் ஜோக்.
உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கூட இருக்கு கீதா. யூ ஆர் ஆல்ரவுண்டு. என்ன மாதிரியே இருக்க. அத்தை சகட்டு மேனிக்கு இவளை புகழ்ந்து தள்ளுறாங்க. இவ சுயரூபம் மட்டும் தெரிஞ்சதுன்னா இவளை தூக்கி தலைகீழா தரையில சொருவிடுவாங்க. நான் சொல்றேன் கீதா, மேல போய் டீ கொடுத்துட்டு வா. இந்தா அப்படியே என் வீட்டுக்காருக்கும் டீ கொடுத்துரு. நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன். போ. சரி. மாமா, நீங்க எத்தனை தடவை கண்ணாடி பார்த்தாலும் உங்க அழகு குறையவே குறையாது மாமா. உங்ககிட்ட எல்லாருக்குமே பிடிச்சது உங்க அழகும் உங்க ஸ்டைலான பேச்சும் தான் மாமா. கீதா, டீயை கொடுக்குறியா? டீயை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுன்னு சொல்றீங்களா மாமா? அப்படி இல்லை, டீ குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். முதல்ல இந்த போட்டோவை கழட்டி வெளில வீசணும். மோகினி இருக்கிற இந்த போட்டோ மாட்டியிருந்தா முன்னெல்லாம் கௌதம் அம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே. என்ன கீதா? ஒன்னும் இல்ல மாமா. மாமா, டீ எடுத்துக்கோங்க. கீதா, கௌதம் ரூம்ல இருக்கானா? இருக்காரு மாமா. ஓகேம்மா. கௌதம் ரூம்ல தான் இருக்கான். அப்போ சீன் போட வேண்டியதுதான். என்ன மோகினி, சரியா காதுல விட மாட்டேங்குது. நெட்வொர்க் ப்ராப்ளம், கொஞ்சம் சத்தமா பேச. என்னது, கௌதமுக்கு பர்த்டே வருதா? ஞாபகம் வச்சுக்கணுமா? என்னைக்கு? ஓ, வர்ற 26 ஓகே ஓகே ஓகே. ஆமா, வர்ற 26ஆம் தேதி எனக்கு பர்த்டே வருது. பரவாயில்லையே, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா மோகினி. என்ன மோகினி இவ்வளவு பேசுற? நேரா அவங்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும்ல. என்னது, அவனுக்கு கொடுத்து விடுறதுக்கு பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கியா? இங்க பாரு மோகினி, எதுக்கு கொடுத்து விடணும்? நீயே பர்த்டே அன்னைக்கு நேரா வந்து கொடுத்துட வேண்டியது தானே? மோகினி, ஏன் இப்படி யோசிச்சு யோசிச்சு பேசுற? பிரிவுங்கிறது பிரிஞ்சவங்க கிட்ட மறுபடியும் ஒரு வார்த்தை பேசுற வரைக்கும் தான். பேசுனா எல்லாமே சரியா போயிடும். என்னது, கௌதமுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முயற்சி பண்ணா அவனை கடத்திட்டு போயிடுவியா? கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணா கீதாவை கொன்னுடுவியா? மோகினி, அந்த அளவுக்கு கௌதம் மேல உனக்கு லவ் இருக்கா? நீ ஏன் கவலைப்படுற? அப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி செஞ்சா நானே என் கையால கீதாவை கொன்னுடுவேன். இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு ஆத்திரமா இருக்கு. சரி மோகினி, நான் போனை வச்சுட்டுமா? என்னடா கௌதம், போன்ல யாருன்னு கேக்குறியா? அவதான்டா மோகினி பேசுனா. உன் பர்த்டேக்கு கொடுக்கறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காளாம். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்காளாம். நீ எஸ்ன்னு சொன்னா நேர்ல வரேன்னு சொல்றா. அதெல்லாம் இங்க வர வேணாம், அம்மா இருப்பாங்க. எங்கேயாவது கோயிலுக்கு வர சொல்லு, அங்க பேசிக்கலாம். ஆஹா, இவ்வளவு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. அப்பா கௌதம் இப்படி பேசினான்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மோகினி கிட்ட பேசாமலேயே போனை வச்சுக்கிட்டே கௌதம் மனச மாத்தியாச்சு. டே கார்த்தி,